मोक्षविचारः नित्यलीलेति द्वैतस्य विभूति परमात्मनः नित्या विमुक्तिप्रकृतिः லீலேதி பரிகீயதே. அந்த பரமாத்மாவின் வைபவம் நித்யா லீலா என்று இரண்டு விதப்படும். அவைகளின் மோக்ஷமே நித்தியமானது, சம்சாரமே லீலை. பிராப்ய தன்னித்யமைஸ்வர்யம் பக்தஸ்ரீ பரமாத்மனः ந புனர்மிருத்யுமாப்னோதி சர்வதா முக்த ஏவ சஹ. அந்த பரமாத்மாவின் நித்தியமான ஐஸ்வர்யத்தை அடைந்த பக்தன் எப்பொழுதுமே விடுதலை பெறுகிறான், மீண்டும் மரணத்தை அடைவது இல்லை. ச விபாதி சிதாகாஷே பரமாத்மா சனாதனः தம் பிராப்ய மர்த்யோ ந புனः மிருத்யுர்மாப்னோதி ஜன்ம ச. அந்த பரமாத்மா சிதாகாசத்தில் பிரகாசிக்கிறார். அவரை அடைந்த மனிதன் மீண்டும் ஜனனத்தையோ மரணத்தையோ அடைவது இல்லை. பரம் ஜோதி பரம் சத்யம் பரம் தத்துவம் பரம் பதம் தத் பிராப்ய முக்தோ பவதி வைகுண்டம் தமசப்பரம். இருளுக்கு அப்பால் விளங்கும் அந்த வைகுண்டமே பரமபதம், அதுவே பரஞ்சோதி, அதுவே பரம் தத்துவம். அதை அடைந்தவன் முக்தி பெறுகிறான். யயேதாம் பிரகிருதிம் தீர்த்வா பிரம்ம ப்ராப்னோதி பண்டிதः பிரம்மைவ பூத்வா பிரம்மஜ்ஞோ ந புனர்பந்தமாப்னுயாத். இந்த மாயையை தாண்டி பிரம்மத்தை எவன் அடைகிறானோ அவன் தானே பிரம்மம் ஆகிறான். அவனுக்கு மீண்டும் சம்சார பந்தம் இல்லை. யஸ்ய பிரகிருதி சம்பந்தோ ஞானேனைவ நிவாரிதः தஸ்ய து பிரம்ம சாயுஜ்யம் சம்பிராப்தம் சஹசாமிருதம். எவனுக்கு மாயா சம்பந்தம் ஞானத்தினாலேயே நீங்கியதோ அவனுக்கு பிரம்ம சாயுஜ்யம் கிடைக்கும், உடனே அமிர்தம் முக்தி கிடைத்துவிடும். யஏவம் மானுஷம் ஜன்ம லப்த்வா லோகே சுதுர்லபம் ந ஜானீயாத் பரம் பிரம்ம சகரோ நஹி மானுஷः. உலகில் கிடைப்பது அறியாத மனித பிறவியை பெற்றும் எவன் பரபிரம்மத்தை அறியவில்லையோ அவன் மனிதனே இல்லை, அவனை கழுதை என்று சொல்ல வேண்டும். இதி மோக்ஷவிசாரः சம்பூர்ணம்.